உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து கர்ப்பிணி பெண்கள், பிரசவித்த தாய்மார்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 5/8/2026 அன்று பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியான வில்லுப்பாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிலையான வாழ்க்கை தொடக்கத்திற்காக தாய்ப்பால் சிறப்பாக செயல்பட்டு வரும் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவோம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறும் கொண்டாட்டத்தை ஜிப்மர் செவிலியர் கல்லூரி செவிலியர் துறை, குழந்தைகள் நலத்துறை, பச்சிளம் குழந்தைகள் நலத்துறை மற்றும் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயியல் துறையுடன் இணைந்து ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் நோயாளிகள், அவர்களது உறவினர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பிற சுகாதார பணியாளர்கள், செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தான தந்தோம் என்று சொல்லியே விழினில் பாட, ஆமா விழினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்க, புரிஞ்சவங்க புரியாதவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. ஆமா, கொண்டாடுறோம். இந்த ஆண்டிற்கான உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் என்னவென்றால், குழந்தைகளின் நிலையான ஆரோக்கியமான வாழ்க்கை தொடங்க தாய்ப்பால் மிகவும் முக்கியம். ஆமா, மிகவும் முக்கியம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி அதனை வலுப்படுத்த வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு நேச்சுரலான விஷயம், ஒரு இயற்கையான விஷயம். அதுக்கு நம்ம வருஷம் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதன் மூலம் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். குழந்தை எந்த இடையில் பிறந்தாலும், எந்த ஜெஸ்டேஷன் ஏஜில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். பிறந்த உடனே குழந்தைக்கு சீம்பால் கொடுக்கணும். 6 மாதங்களுக்கு பிறகு வீட்டிலே செய்த இணை உணவு கொடுக்கலாம். எக்காரணம் கொண்டு குழந்தைகளுக்கு மாட்டுப்பால், புட்டிப்பால், பால் பவுடர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு, நெஞ்சில் சளி, மற்ற கிருமி தாக்கம்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் தாய்ப்பால் எந்த குழந்தைக்கு கொடுக்குறோமோ அந்த குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம். 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்து குழந்தை வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், எந்த பிரச்சனைக்காக அது ஆஸ்பத்திரி பக்கமே வராது. தாய்மார்கள் போதுமான அளவுக்கு மேலே அதிகமாக சுரக்கிற பாலை வீணாக்காம அமுதம் தாய்ப்பால் மையத்தில் தானமாக வழங்கலாம். அப்படி இங்கே தானமாக வழங்குற பால் மிஷின் மூலயமா சுத்திகரிக்கப்பட்டு தாய் இல்லாத குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாலும் அளவுக்கு அதிகமாக சுரக்கிற பாலை வீணாக்காம இங்கே அமுதம் தாய்ப்பால் மையத்தில் தானமாக வழங்கலாம். வருடம் தாய்ப்பால் வார விழாங்கிறது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எப்போவுமே கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுக்க இது தாய்ப்பால் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் ஜிப்மரில் இந்த நாளை வில்லுப்பாட்டு மூலமாக வந்திருக்கிற பொதுமக்கள் அனைவருக்குமே இங்கே ஒர்க் பண்ணுற செவிலியர்கள், இங்கே வேலை பார்க்குற செவிலியர்கள் தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தையும், அது ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பால் புகட்டுவதன் நன்மைகள், தாய்க்கும் சேய்க்கும் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதையும், தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான நல்ல சுரக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை கொடுக்கணும் அதை பற்றியும், தாய்ப்பால் புகட்டுவதால் தாய்மார்க்கு என்ன ஒரு நன்மைகள் ஏற்படுங்கிறத பற்றியும் தெளிவாக வில்லுப்பாட்டு மூலமாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. திரவ தங்கம்னு சொல்லுவாங்க. தங்கம் எவ்வளோ பொன் போன்றது, நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக, அது போலவே ஃபஸ்ட்டு சுரக்கிற தாய்ப்பாலானது சீம்பால். அதை திரவ தங்கம், அதை வீணாக்கக்கூடாது. அது குழந்தைக்கு தான், பிறந்த குழந்தைக்கு தான் பிறந்த 1 மணி நேரத்துலேயே கொடுக்க வேணும். பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது மிக நல்லது. குழந்தைக்கு தாய்ப்பால் 6 மாதம் வரைக்கும் கொடுக்கணும். வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருந்தால் அதுக்காக தான் விடுப்பு கொடுக்குறாங்க, மகப்பேறு விடுப்புங்கிறதே கொடுக்குறாங்க. அது 6 மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது தான் இதில். ஆனால் தாய்ப்பாலை கொடுக்கும்போது அந்த நேரத்தில் வேறு எந்த தண்ணி மற்ற வேறு எந்த பொருட்களும் தர தேவையில்லை. அந்த கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிரேப் வாட்ரு எப்படி கொடுக்கக்கூடாது அதை முக்கியத்துவம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாய்ப்பால் தான் இன்றியமையாதது. 6 மாதம் வரைக்கும், பிறந்த நாள் முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் தான் இணையானது. இந்த தாய்ப்பால் புகட்டுவதால்
மிக்க நன்மைகள் இருக்குது. குழந்தைகள் நல்ல புத்தி கூர்மையாக இருக்கும், குழந்தைகள் வளர்ச்சி நன்மையாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் கருப்பொருளாக இன்றைக்கி மையம் கொண்டு தான் அதை வில்லு பாட்டுங்கிறத வந்து நடத்தியிருக்கிறாங்க.